அண்ணி கோலம் நல்லா இருக்குல்ல? ஆமா மைனி, நமக்கு அப்ப மொத பரிசு கிடைச்சிருமோ? அப்படி சொல்ல முடியாதுல்ல மைனி, எல்லாரும் எப்படி போட்டிருக்கான்னு தெரியலல்ல. ஆமா அதுவும் உண்மைதான். எம்மாடி கோலம் போட்டுட்டீல? ஆமா அம்மாச்சி, நல்லா இருக்கே. அதுலயும் அந்த கலர் தான், நல்ல கலர் பார்த்து கொடுத்துருக்கிய. ஆ, கலர் கொடுத்தது யாரு? நான்ல. ஆ, கோலம் போட்டது யாரு? நான் தானே. அடேங்கப்பா, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சவே இல்லை. அம்மாச்சி யாருமா? அம்மாச்சி என்ன ஞாபகம் இல்லையா? சரியா பிடிபடலையே. யாருமா? நான் தான் முத்துவோட ஃப்ரெண்டு. அப்படி ஐயா, வீட்டுக்கு வந்திருக்கியோ? ஆமா அம்மாச்சி, தாலி பிரிச்சு கோக்குறனைக்கு வந்தனே, பார்க்கலையோ? சரியா ஞாபகம் இல்லையா? பரவாயில்ல அம்மாச்சி, இருக்கட்டும். முத்து இருக்கானா? அவன் வீட்டுல இல்லையே. அப்படியா? எப்போ வருவான்? வெயிட் பண்ணலாமா? அதுல என்னையா இருக்கு, தாராளமா இருக்கலாம். சரி அம்மாச்சி. ஏட்டி என்ன ரெண்டு பேரும் வாயை பழந்துட்டு நிக்கிய? வந்தைகளுக்கு காப்பி தண்ணி எடுத்துட்டு வரணும்னு தெரியாதா? பூரணிப்பா போய் எடுத்துட்டு வா. அம்மாச்சி இருங்க இருங்க, நான் போறேன். மைனி இருங்க நீ, நான் போறேன். கோலத்தை பார்க்க எப்பதான் வர அவள தெரியல, முட்டி வேற ரொம்ப வலிக்குது. அம்மாச்சி நான் வேணா சேர் எடுத்து போடட்டுமா? வேண்டாம் வேண்டாம், மணலா இருக்கு. சேருக்குள்ள போய் பூந்துக்கிட்டா அப்புறம் வீட்டுக்குள்ளலாம் மணல் வரும். நானே வீட்டுல போய் உட்கார்றேன். நீங்களே நில்லுட்டி, கோலம் பார்க்க வந்தவொடனே என்னைய கூப்பிடு. சரி அம்மாச்சி. பூரணி, நீயே கோலம் போட்ட? இல்ல, அண்ணி தான் கோலம் போட்டாவ. கலர் கொடுத்தது நான். பரவாயில்லையே, நல்ல கலரை பார்த்து செலெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கியே. அது இருக்கட்டும், நீங்க என்ன இந்த பக்கம்? ஏமா வரக்கூடாதா? வாங்க, இருந்தாலும் பயமா இருக்குல்ல. அதெல்லாம் ஒரு பயமும் இல்லை. சரி அதை விடு, நான் தான் உன்னைய போட்டியில கலந்துக்கிட சொன்னேன்ல, எங்க போன? என்னன்னு தெரியல, சித்தி வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாவ, போட்டியில கலந்துக்க விடல. அப்படியா? பூரணி, சித்தி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மாச்சி தான் இதுல நெல்லு கோலம் பாக்குறதுக்கு வந்தாவன்னா கூப்பிடுன்னு சொல்லிட்டு போனாவ. பார்த்தா அப்படி தெரியலையே. நிஜமாதான் சித்தி. வாப்பா, எப்ப வந்த? இப்பதாம்மா வந்தேன். வந்தையில உள்ள கூப்பிடணும் கூட தெரியாதா? வெளியே நின்று பேசிட்டு இருக்க. நான் எதுவும் பேசல சித்தி. தம்பி எங்கன்னு கேட்டாவ, அதான் வீட்டுல இல்லைன்னு சொன்னேன். வீட்டுல இல்லைனா வந்தையில வாசலோட அனுப்பிடுவியா? வீட்டுக்குள்ள கூப்பிடு. சரி சித்தி, உள்ள வாங்க. ஏ அப்பா, இருந்தாலும் உங்க சித்தி கொஞ்சம் டெரர் தான். உள்ள வாங்க. லூசு, பயந்துட்டியோ? ஆமா, நம்ம பேசினது எதுவும் கேட்டாவளோன்னு தெரியல. அதெல்லாம் ஒன்றும் கேட்கல. கேட்டிருந்தா என்னைய எப்படி உள்ள கூப்பிடுவாவ? சரி உள்ள போலாமா? ஏம்மா வணக்கம். தலைவரை யாருமே இல்லை தலைவரை, யாருக்கு வணக்கத்தை சொல்றீங்க? இதை பிறகு எப்படி கூப்பிடுறது? அம்மான்னு கூப்பிடுங்க, இல்லைன்னா அக்கான்னு கூப்பிடுங்க. வெளியே வருவா உள்ள. ஏமா ஏமா. வாரேன் வாரேன், விடிஞ்சா போதும். இந்த பிச்சைக்காரன் தொல்லை தாங்க முடியல. அடட தலைவரே, நீங்களா? ஏமா வணக்கம். வணக்கம் வணக்கம் தலைவரே. நான் கூட எம்மான்னு கூப்பிட்டோன்னே, ஏதோ பிச்சை எடுக்கிறவங்க தான் வந்துட்டாங்கன்ட்டு பழைய சாதத்தை எடுத்துட்டு வரேன். தம்பி, உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்ட. கோலம் போட்டது யாருமா? தலைவரே, என் பேத்தி தான் பத்துடுங்க. அப்படியா? நல்லா அருமையா இருக்கு. கலர்லாம் நல்லா கொடுத்துருக்கிய, நல்ல பெரிய குளமா போட்டிருக்கிய. ஆமா தலைவரே, பாவம் குனிஞ்சு குனிஞ்சு போட்டுவோம். சரிம்மா, முடிவு மைக்கில் தான் சொல்லுவோம். சரிங்க தலைவரே. பேர் வந்து பூரணி. இல்லைம்மா, நாங்கள் எந்த வீடுன்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு உண்டான வந்து பரிசு வாங்கிடுங்க. சரிங்க தலைவரே. தம்பி, என்ன எத்தனை வீடு இருக்கு? என்ன ஒரே ஒரு வீடு தான் இருக்கு தலைவரே. சரி, பார்த்துட்டு சீக்கிரமா பரிசு கொடுத்து அனுப்புங்க. சரிங்க தலைவரே. நம்ம குரல் என்ன பிச்சைக்காரன் குரல் மாதிரியே இருக்கு. அந்த அம்மா சோத்து சட்டியோட வந்து நிற்கு. தலைவரே, என்ன இருந்தாலும் கொஞ்சம் டீசெண்டா கூப்பிட்டுருக்கலாம். நீங்க மூடிட்டு போவாங்க. என்ன இது, என்ன நம்ம கோலத்தை பார்க்க ஆள் வரல, கடைசி வீடுன்னு மறந்துட்டு போயிட்டாங்களோ? இம்மா வணக்கம். வணக்கம் 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 தலைவரே, வணக்கம். ஏ அப்பா, எத்தனை வணக்கம். சும்மா இருட்டி, காதல இதுல விழுந்துற போது. ஆமா, இந்த ஆச்சி என்ன கோலம் போட்டிருக்காவ? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. வித்தியாசமா இருக்குலாட்டி. ஆமாக்கா, இந்த மாதிரி கோலம் பார்த்தது இல்லையே. ஏமா, நீங்க போட்ட கோலம் எங்க இருக்கு? என் மங்குடி தலைவரே, என் கோலத்தை மேலதான் நிக்கிறே, நவுண்டு போவோம். அழிச்சு விழிச்சு போடாதீரு. என்னம்மா சொல்றீங்க? இதான் உங்க கோலமா? ஆமா ஆமா தலைவரே. இது என்னம்மா புதுசா இருக்கு? இந்த மாதிரி கோலம் நான் பார்த்ததே இல்லையே. அது என்னம்மா நடுவுல பொம்மை? ஏட்டி, இந்த ஆச்சி என்ன பண்ணி வச்சிருக்கு பாரு. ஏக்க, உங்க கொண்டை என்னைய மறைக்குது, கொஞ்சம் கீழே இறங்கிருங்க. இப்ப ஒருத்திமா, இப்ப தெரியுதா? என்னக்க ஒண்ணுமே புரியலையே. என்னம்மா கோலம் வித்தியாசமா இருக்கு? தலைவரே, என்னமா உங்களுக்கு தெரியல? இது வந்து செய்வன கோலம். செய்வினையா? ஆமா ஆமா தலைவரே. அடி ஆத்தி, ஊருக்கு ஒரு கிளவி இருக்கும் போலயே. யாருக்குமா செய்வன வச்சிருக்க? வேற யாருக்கு? உங்களுக்கு தான்.
ஏம்மா என்ன சொல்ற? ஆமா தலைவரே, என் கோலத்தை பார்த்துட்டு எனக்கு நீங்க முத பரிசு தரணும். இல்லைன்னா இதுல உங்க பேர் எழுதி வச்சிருவேன். உங்களுக்கு செய்வன வச்ச மாதிரி ஆயிரும். அடவி இளங்காத கிழவி எப்படியெல்லாம் மிரட்டி மொத பரிசு வாங்குது பாருங்களா. இந்த பாட்டியில நடுவுல ஒரு பொம்மை இருக்கு பத்தியில, அதான் நீங்க. அம்மா எனக்கு முத பரிசு தரலன்னு அதுல ஒரு ஆணி எடுத்து குத்தி விடுவேன். பிறகு உங்க வயித்துல இருந்து ரத்தமா வரும். அதே ஆணி எடுத்து மூக்குல குத்துனோம்னா வாயில இருந்து ரத்தமா வரும். கையை காலெல்லாம் கெட்டி போட்டுருவேன். ஆமா, அதுக்கப்புறம் நீங்க நடக்கவே முடியாது. இந்த இருக்கு பத்தியில செருப்பு, இதை எடுத்து உங்க தலைக்கு மேல வச்சிருவேன். அதுக்கப்புறம் உங்களால பார்க்கவே முடியாது. அப்புறம் உங்க பின்னாடி கொஞ்சம் வேப்பில இருக்கு பாருங்க, அதை எடுத்து உங்க கையில கொடுத்துருவேன். தலைவரே பயமா இருக்கு தலைவரே, வாங்க ஓடிடுவோம். ஏய், எங்க ஓடுறிய? ஏய், நில்லுங்க நில்லுங்க, இல்லைன்னா பேர் எழுதி வச்சு விடுவேன். என்னம்மா சொல்ற? அட ஆமா தலைவரே, எனக்கு நீங்க முத பரிசு தரணும். இல்லைன்னா இந்த செய்வன குளத்துல உங்க பேர் எழுதி வச்சிருவேன். ஆமா, உங்க பேர் என்னது, உங்க வயசு என்னது கொஞ்சம் சொல்லுங்க, எழுதுவோம். ஆத்தி, எனக்கு செய்வன வைக்கிறதுக்கு என்கிட்டயே கேக்குது இந்த கிழவி. அப்புறம் தலைவரே, உங்க வீட்டுல எத்தனை பேருன்னு சொல்லுங்க. இப்ப தம்பி, உன் பேரு உன் வயசு உங்க வீட்டுல எத்தனை பேருன்னு சொல்லு. ஐயோ பாட்டி, உங்களுக்கு கோடான கோடி நன்றி, இனி விட்டுங்க. சரி சரி, நீ வேணா பிழைச்சு போ. தலைவரே, முத பரிசு யாருக்குன்னு சொன்னீங்கன்னா? சந்தேகமே இல்லம்மா, உங்களுக்கு தான். உங்க குழந்தை சூப்பர். அப்படி போடு சக்க. ஆமாம்மா, அழகான ஒரு ஸ்டாரு, அதில் என்னைய மாதிரி ஒரு உருவம், அதை சுற்றி ஒரு வட்டம், உள்ள மஞ்சள் கலரு, அதுவும் சைடில் இந்த செருப்பு வச்சிருக்கிய பற்றியில் அதான் ஹைலைட்டு. இந்த மாதிரி கோலம் நான் ஊருக்குள்ளேயே பார்க்கலையே. நீங்கள் தான் வித்தியாசமாக போட்டிருக்கிய. அடப்பி அதில் போகிற தலைவரே, இட்டி பயந்து எப்படி முத பரிசு சொல்லுதாரு பாரு. அதானே. ஆமா, அவர் என்ன பண்ணுவாரு? சேவனைக்கு இவனை வச்சு விட்டுன்னு நினைச்சியே தலைவரே. அந்த ஸ்கூட்டி இந்த இப்போமே உடனே டோர் டெலிவரி பண்ண சொல்கிறேம்மா. நீங்கள் மைதானத்துக்கு வரவே வேண்டாம், ஸ்கூட்டர் உங்கள் வீட்டை தேடி வரும். இப்போ தம்பி, கோலத்தில் மொத போட்டு இந்த பாட்டி பேரை அறிவிச்சிரு, ஸ்கூட்டரை வீட்டிலே கொண்டு வந்து கொடுத்துரு. தலைவர், அது வந்து உனக்கு நாசமாக போகணுமா? நல்லா இருக்கணும்னு ஆசை இல்லையா? ஸ்கூட்டரை கொண்டு இந்த வீட்டில் நிறுத்து. சரிங்க தலைவரே. நல்ல பொழைக்க தெரிஞ்ச பிள்ளைகள் தான். வணக்கம்மா, ஸ்கூட்டர் உங்களுக்கு தான், போயிட்டு வரேன். அட வணக்கத்துக்கு சேர்த்த தலைவரே. சரிங்க தலைவரே. எப்படியெல்லாம் மறுபடி பரிசு வாங்குறாங்க பாருங்க மக்களே. இந்த ஊர்லயே அப்ப நம்ம தான் சூப்பர் கோலம் போட்டிருக்கோம். இனிமே கோல போட்டியில வருஷம் இந்த கோலத்தையே போட்டு அசத்தி படணும். என்னக்க பேயறிஞ்ச மாதிரி வந்து நிக்கிய? ஏடி, அது வந்து என்னக்க எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. அப்படி என்னத்த பாத்தியே? எஸ் மேலியக்க, அவியதான் அப்படி இருக்காவனா, நீங்களாவது சொல்லுங்களேன். ஏடி, என்னத்த சொல்றா? ஏன் ராசத்தியக்க, மொத பரிசு ஒன்றும் உங்களுக்குலாம் கிடையாது. எனக்கு கிடையாதா? எனக்கு இல்லாம அப்ப எவளுக்கு இந்த ஊருக்குள்ள கொடுக்காவன்னு நான் பாக்கேன். நீ பார்த்தா உனக்கு செய்வன வச்சிருவாவே. செய்வனையா? என்னக்க சொல்றிய? ஆமாடி, எட்டி அந்த காசி தண்ணி பாட்டி இருக்குல்ல, செய்வன கோலம் போட்டு வச்சிருக்கு. செய்வன கோலமா? என்னக்கா வளர்றிய? ஏட்டி, நாங்களாம் ஒன்றும் வளரல. நீங்க கோலத்தை பார்த்துருந்தீங்கன்னா இப்படிதான் எங்களை மாதிரி பேய் எறிஞ்ச மாதிரி வந்து நின்றுப்பிய. என்னக்கா சொல்றிய? ஆமாட்டி, செய்வனை பண்ணுற மாதிரி ஒரு கோலத்தை வரைஞ்சி வச்சுட்டு அதில் ஒரு பொம்மையை வரைஞ்சி வச்சுட்டு ஊர் தலைவருக்கு நான் செய்வனை வச்சிருவேன், எனக்கு முத பரிசு தரலன்னா உங்களுக்கு செய்வனை வச்சிருவேன்ட்டு மிரட்டுது. எத்தனை செய்வனை? ஒண்ணுதான். அது இல்லக்க, நீங்க பேசத்துல அத்தனை போடுறீங்களா, அதை கேட்டேன். எல்லாம் பயத்துல தானா வருதுடி. அந்த கிளவி இருக்குதே திமிரு பிடிச்சது, செய்வனை வச்சிருவேன்னு ஏமாத்தி பரிசை வாங்குதாலோ. இருங்க, நான் சும்மா விட மாட்டேன். ஏட்டி இழுவ நில்லு, நீ ஏதாவது கேட்க போய் அந்த சேவனையும் உனக்கு திருப்பி விட்டுனா என்ன செய்ய? இந்த காலத்துலயாவது சேவனையாவது மண்பானையாவது போங்கக்க. அப்படி சொல்லாதட்டி, சேவனெல்லாம் சும்மா கிடையாது. ஒருத்தவி வச்சாவனா அதை எடுக்கவும் முடியாது, அதை விட்டு வெளியே வரவும் முடியாது. நான் பார்த்துக்கிட்டேன் அந்த கிளவிய. முத பரிசு எனக்கு தான் தலைவர் சொல்லிட்டாரு. ஏட்டி கிறுக்கி, செய்வன பாட்டிக்கு தான் முத பரிசு. அதை என்ன பாப்பமே? இக்கா, உண்மையா அந்த கிளவி செய்வனையா வைக்குது? ஆமாட்டி, எங்க கண்ணால பார்த்தோம். ஆமாக்கா, அந்த கிழவிக்கு பயந்து ஊர் தலைவரே உங்களுக்கு தான் மொத பரிசு, ஸ்கூட்டரை வீட்லயே கொண்டு வந்து விடுறோன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த காலத்துல இப்படி ஆட்கள் இருக்காவளா? இந்த இருக்காவுல. ஸ்கூட்டர் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆனாலும் உடனே பேர் எழுதி சேவனையை வச்சு விட்டுறணும். ஆமா, பிறகு ஏமாத்திட்டு போயிட்டான்னு என்ன பண்றது? வந்துட்டு பாட்டி, உங்களுக்கான மொத பரிசு வீட்லயே கொண்டு வந்து கொடுத்தாச்சு. சரி, இப்போ ரொம்ப நன்றி. ஆனா இந்த கலர் எனக்கு பிடிக்கலையே. ஐயோ பாட்டி, இந்த கலருக்கு மட்டும்தான் இருந்துச்சு. சரி, அது இருக்கட்டும். அந்த நம்பர் பிளேட், ஆசி புக்கு, அப்புறம் என்ன புக்கு, பேஸ் புக்கு, இந்த மாதிரி புக்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் இருக்கா? அதெல்லாம் உங்க வீடு தேடியே வந்துடும் பாட்டி. சரி, ரொம்ப நன்றி. அப்புறம் பாட்டி. என்னப்பா, பெட்ரோல் இல்லையா? ஐயோ பாட்டி, அதெல்லாம் டேங்க் ஃபுல்லா தான் இருக்கு. எல்லாம் இருக்கு, ஆனா எனக்கு வண்டி ஓட்ட தெரியாதே. அப்படியே டெய்லி வந்து இந்த பாட்டிக்கு வண்டி ஓட்ட சொல்லி கொடுக்குறியா? அவனுக்கு புண்ணியமா போவோம். ஐயோ பாட்டி, நான் காலேஜுக்கு போகணுமே. ஓ, படிக்கிறியோ? சரி, படி. பாட்டி, அப்புறம் முக்கியமான ஒண்ணு, என் பேரை மட்டும் எழுதி வச்சிடாதீங்க பாட்டி. ஐயோ பாட்டி, சும்மா பயமுறுத்தினே. செய்வனெல்லாம் வைக்க மாட்டேன், போயிட்டு வா. உங்களுக்கு புண்ணியமா போகும் பாட்டி, வாரேன். பாவம் பயந்துட்டான். ஸ்கூட்டர் ஏ கேளவி. ஆமா, இவ கோமாரி. என்னட்டி சொல்லு?
எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு கிடைக்க வேண்டிய பரிசை ஏமாத்தி புடுங்குவே. பாட்டி என் சக்காலத்தி ஏட்டி இது என் திறமைக்கு கிடைச்ச பரிசு. ஏன் குழந்தை நல்லா இருக்குன்னு ஊர் தலைவர் சொல்லிட்டு வந்தாரு. அப்ப இந்த ஸ்கூட்டர் எனக்கு தான். மரியாதையா அந்த ஸ்கூட்டரை என்கிட்ட தந்துரு. ஏட்டி மரியாதையா ஓடி போயிரு, இல்லாட்டி உன் பேர் எழுதி உனக்கு சேவனை வச்சு விட்டுருவேன். செய்வன வைப்பியோ மண்பானை வைப்பியோ அதெல்லாம் உன் வீட்டுக்குள்ள வை. இந்த ஸ்கூட்டரை என்கிட்ட தந்துரு. எவ்வளவு தைரியம் இருந்தா என் பரிசு புடுங்குறதுக்கு வருவேன். இருட்டி உன் தலைமுடிய புடுங்கி இன்னைக்கு உனக்கு சேவனை வைக்கேன். மரியாதையா என் மண்டையில இருந்து கையெடுக்க எழுதி. இந்த ஸ்கூட்டர் எனக்கு தான் சொந்தம். புடிங்கிட்டேன். இந்த போய் தொலை. இன்னைக்கு இந்த முடியை வச்சு அவளுக்கு சேவனை வச்சு விட்டுறேன். எது எப்படியோ ஸ்கூட்டி நம்ம கைப்பற்றியாச்சு. இனி எவ்வளவு ஸ்கூட்டியை கேட்க வராளோ அவளுக்குலாம் ஒரு சேவனையை வச்சு விட்டுற வேண்டியதான். எட்டி இழுவே ஐயா ராசத்தியக்கு எட்டி இழுவே என்னாச்சுட்டி? எங்க போன என்ன ஒரே மிதிச்ச மிதியில இங்க வந்து உளுறேன்னா பாத்துக்கிடுங்களா. ஏட்டி அதான் அப்பதே போக வேண்டாம்னு சொன்னோம்ல, நீ தானே மினிக்கிட்டு போனா. தெரியாம போயிட்டக்க. அந்த கிழவி ஸ்கூட்டர் தர மாட்டேங்கி. ஏட்டி கிறுக்கி, அதுவே ஏமாத்தி பிடிங்கிருக்கு, அது எப்படி உனக்கு தரும்? அது மட்டும் இல்லக்க, நான் பின்னாடி திரும்பி பேசத்துல என் உச்சி தலையில நறுக்கு நெச்சு பார்த்துடுங்க. இதை ஆணிக்கு நீ குத்திட்டாலோ பாருங்க. எங்க காட்டு அடி ஆத்தி. ஏக்க ஏட்டி ஆணியும் குத்தல தேனியும் குத்தல, உன் உச்சில இருந்து முடிய பிடிங்கிருக்குட்டி. ஏன் முடி அவளுக்கு என்னத்துக்குக்க? ஒட்டு முடி வைக்க போறாளோ? அட கடவுளே, உங்களுக்கு என்னாச்சுக்க? ஏடி உன் முடிய வச்சு அது சேவனை வைக்க போது நினைக்கேன். என்னக்கு சொல்றிய? ஆமாட்டி, யாருக்காவது ஒருத்தருக்கு சேவனை வைக்கணும்னா அவிய துணி இல்லைன்னா முடி நகம் இந்த மாதிரி தான் எடுப்பாவே. ஏட்டி மல்லிக்குட்டி உனக்கு எப்படி தெரியும்? முன்ன பின்ன வச்சிருக்கியோ? இது இல்லக்க, இந்த படத்துல எல்லாம் அப்படித்தானே போடுவான். இப்ப நான் என்னக்க பண்ணுவேன்? அப்ப நான் கை கால் வழங்காம போயிருவேனா? சே அப்படிலாம் போவாது, மொத்தமா உசுரே போயிரும் நினைக்கேன்.